ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ ஜெயங்கொண்டம் சிலால். இப்போ ஒரு சின்ன பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 இயருக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்த செட்டு. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ செட்டு டிராக்டருக்கு 40x40 டபுள் ஐசி போட்ட கட் போர்டு போட்டு வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் இப்போ என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. 2 ஸ்பீக்கர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செட்டு ஒரு நாள் பாடி அதுக்கப்புறம் 2 ஸ்பீக்கரும் ஓடலன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஐசி ஏற்கனவே செட்டில் வீக்காக இருந்திருக்கு பழைய ஸ்பீக்கர் போனதுனால. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2 ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம செட்லேயே இருந்த ஐசி. ஏற்கனவே நம்ம போர்டு அப்படியே வாங்கி அப்படியே போட்டிருந்தோம். இப்போ செட்டில் இந்த ஐசி இந்த ஐசியும் போயிடுச்சு. நம்ம அந்த 2 ஐசியும் கழட்டிட்டு போர்டை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம சானியாவில் LA4440 நம்ம ஒரிஜினல் ஐசி தான் மாற்ற போகிறோம். இது 2 ஐசியுமே நம்ம இதில் மாற்றி நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மற்ற வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த செட்டில். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐசி மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். முக்கியமாக ஐசி சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐசி கழட்டுறப்போ அந்த ட்ராக்கை பூரா கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதாவது ஐசியை கழட்ட முடியாமல் ஒரு சில பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ட்ராக்கை பூரா நறுக்கி எடுத்துடுறாங்க. அதை அடுத்த டைம் ஐசி மாற்றுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்காது. அதேமாதிரி ஐசி சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் பொறுமையாக வேலை பார்த்தாலும் கொஞ்சம் நீட்டாக ஐசியை கட் பண்ணி பின் எடுத்துகிட்டு நீட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தின்னர் போட்டு க்ளீன் பண்ணி மாட்டிடுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக போடும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.